Good morning, my dear students. Today we are going to see ninth standard English, second supplementary, The Fun They Had, written by Isaac Asimov. அதாவது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் சப்ளிமெண்ட்ரிலேருந்து த ஃபன் தே ஹேட் அப்படிங்கிற ஸ்டோரியை. இந்த ஸ்டோரி யார் எழுதினார்னா ஐசக் அசிமோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். பிஃபோர் சீயிங் த ஸ்டோரி, ஷல் வி நோ அபவுட் த ஆத்தர். ஐசக் அசிமோ அவர் 1920 ஜனவரி 2 அன்னைக்கு பிறந்திருக்கார். ஹீ வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அட் பாஸ்டன் யூனிவர்சிட்டி. He was known for his works of science fiction and popular science. அவர் ஒரு அமெரிக்க எழுத்தாளர். மேலும் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் உயிரி வேதியியல் பேராசிரியராகவும் இருந்திருக்காரு. அதே நேரத்தில் இவர் அதிகமான கதைகள் எழுதியிருக்காரு. மேலும் வியப்பூட்டும் அறிவியல் கட்டுரைகளெல்லாம் நிறையா வெளியிட்டிருக்காரு இவர். He wrote more than 500 books and an estimated 90,000 letters and postcards. இவர் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் 90,000 கடிதங்களையும் தபால் அட்டை துணுக்குகளையும் எழுதி வெளியிட்டிருக்காரு. Asimov wrote hard science fiction along with Robert A. Heinlein and Arthur C. Clarke. He was considered one of the big three science fiction writers during his lifetime. ஐசக் அசிமோவ் கடின அறிவியல் கற்பனை கதையை ராபர்ட் ஏ ஹெயின்லைன் மற்றும் ஆர்த்தர் சி கிளார்க் அவங்களோட சேர்ந்து இந்த கதையை எழுதியிருக்காரு. அதே சமயத்தில் அவர் காலத்தில் வாழ்ந்த, அதாவது அவரோட சமகாலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த 3 அறிவியல் கற்பனை கதை எழுத்தாளர்களில் ஒருவராக இவரும் கருதப்படுறார். ஓகேம்மா, நாம் ஆத்தரை பற்றி தெரிஞ்சிட்டோம். தென் we will see the story. Margie even wrote about it that night in her diary. On the page headed May 17, 2157, she wrote, "Today, Tommy found a real book." மார்கிக்கு டெய்லியும் டைரி எழுதுகிற வழக்கம். அப்போ அன்றைக்கி நைட்டு எழுதும்போது அவள் அதில் என்ன எழுதுகிறான்னா, இன்னைக்கு டாமி ஒரு உண்மையான புத்தகத்தை கண்டெடுத்தான் அப்படி சொல்லி எழுதுகிறான். அன்றைக்கி டேட் என்ன தெரியுமா? 2157 மே 17. It was a very old story. Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. மார்கி எடுத்தது ஒரு பழமையான புத்தகம், அதுவும் மிக பழமையான புத்தகம். மார்கியோட தாத்தா ஒரு டைம் சொல்லியிருக்காரு, அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவருடைய தாத்தா என்ன சொன்னார்னா, ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த கதைகள்லாம் எழுதுறதெல்லாம் எல்லாமே பேப்பரில் அச்சடிச்சிருந்தாங்க அப்படி சொல்லி அவர் சொன்னார். They turned the pages which were yellow and crinkly, and it was awfully funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen, you know. அவங்க அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தாங்க. அதோட பேஜஸ் எல்லாமே எல்லோ கலராக, அதாவது மஞ்சள் நிறத்தில் இருந்தது. ரொம்ப சுருக்கமாக நஞ்சு போயிருந்தது. அது சொல்லுவோம்ல, இந்த பேப்பர்லாம் ரொம்ப கசக்கி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நஞ்சு போயிருந்தது. அதே நேரத்தில் அவங்கெல்லாம் அந்த புக்கில் பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள்லாம் அதில் பிரிண்ட் ஆகிருந்தது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மொபைல்லையோ லேப்டாப்லேயோ டிவிலையோ அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுதில்ல, அந்த மாதிரி மூவ் ஆகாமல் புக்ஸ்லாம் எப்படி இருக்குது, நமக்கு இப்போ பார்க்குறோம்ல, இப்போ எப்படி இருக்குது, அந்த மாதிரி பிரிண்டட் மாதிரியே இருக்குது. அதாவது அது எங்கேயுமே நகராமல் இருந்தது. இது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அண்ட் தென் when turned back to the page before, it had the same words on it that it had when they read it the first time. அவங்க ஒவ்வொரு பேஜஸாக படித்து முடித்து அடுத்தடுத்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் முன்னாடி டேர்ன் பண்ணி பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள் எங்கேயுமே ஓடாமல் அங்கேயே இருந்தது. அதாவது டிவிலையும் மொபைல்லாம் அந்த ஸ்க்ரீனில் லெட்டர்ஸ் ஓடுதில்ல, அந்த மாதிரி ஓடாமல் அதே இடத்துல அப்படியே இருந்தது. அவங்க அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. "Gee," said Tommy, "what a waste. When you are through with the book, you just throw it away, I guess." Our television screen
must have had a million books on it, and it's good for plenty more. I wouldn't throw it away. சி அப்படின்னான் டாமி. என்ன ஒரு வீண் வேலை. நீங்களாம் இந்த புக்கை முழுமையாக படித்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நாம் இப்போ டிவியில், அதாவது இந்த தொலைக்காட்சியிலலாம் பார்க்குறோம்ல, அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா மில்லியன் கணக்கான, அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புக்குகள்லாம் இருக்குது. மேலும் அந்த புத்தகங்கள் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நிறைய புத்தகங்களும் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் அதை நம்ம தூக்கி எறியவும் முடியாது, தூக்கி எறியவும் மாட்டேன் நான் அதை அப்படின்னு டாமி சொல்கிறான். சேம் வித் மைன், said Margie. She was 11 and hadn't seen as many telebooks as Tommy had. He was 13. எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு மார்கி சொன்னான். அவளோட வயது வந்து 11. டாமி பார்த்த அளவுக்கு மார்கி வந்து அவ்வளோ புக்ஸை வந்து டெலிவிஷனில் பார்த்ததில்ல. அவனுக்கு வயது 13. She said, where did you find it? இது நீ எங்கே பார்த்த அப்படின்னு மார்கி கேட்டா. In my house, he pointed without looking because he was busy reading in the attic. அவன் சொன்னான், என்னுடைய வீட்டில் இருந்து தான் நான் இதை எடுத்தேன் அப்படி சொல்லிட்டு அவன் மறுபடியும் அப்படியே பரபரப்பாக ரொம்ப மும்முரமாக அதை படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறமேலே எங்கேருந்து கிடச்சின்னா அந்த பரன் மேலே, அந்த அட்டாளைன்னு சொல்லுவோம்ல, அது மேலே இருந்து தான் நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு கையை மட்டும் காட்டுறான். வாட்ஸ் இட் அபவுட்? இது எதை பற்றியது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு பதில் என்னென்னா, ஸ்கூலை பற்றியது, பள்ளிக்கூடத்தை பற்றியது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன். மார்கி வாஸ் ஸ்கான்ஃபுல். ஸ்கூல்? வாட்ஸ் தேர் டு ரைட் அபவுட் ஸ்கூல்? ஐ ஹேட் ஸ்கூல். ஸ்கூலை பற்றியா? அப்படி ஸ்கூலை பற்றி என்ன தான் எழுதுறதுக்கு இருக்குது? நான் இந்த ஸ்கூலையே வெறுக்கிறேன். நாமும் அப்படி தானே இவ்வளோ நாள் ஒரு வருஷம் 1.5 வருஷம் இப்படி ஜாலியாக வீட்டில் இருந்துட்டோம். திடீர்னு ஸ்கூல் திறக்கும்போது நமக்கும் சில சமயம் சில பேருக்கு அப்படி தான் தோணும். மார்கி ஆல்வேஸ் ஹேட்டட் ஸ்கூல், பட் நவ் ஷி ஹேட்டட் இட் மோர் தேன் எவர். த மெக்கானிக்கல் டீச்சர் ஹேட் பீன் கிவிங் ஹர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் இன் ஜியோகிரஃபி. மார்கி எப்பொழுதும் ஸ்கூலை வெறுப்பா. ஆனால் இப்போ என்னடானா, முன்ன வெறுத்ததை விட இன்னும் அதிகமாக வெறுப்பு அடைய ஆரம்பித்தான். ஏன் அப்படின்னா, அவளோட அந்த புவியியல் டீச்சர், அதாவது மெக்கானிக்கல் டீச்சர்னால் இயந்திர டீச்சர், அதாவது கம்ப்யூட்டர்லேயே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்டு இந்த மாதிரி அதே கொடுக்கும். அந்த மெக்கானிக்கல் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, பரீட்சை மேலே பரீட்சையை வச்சுட்டே இருக்காங்க. அதனால் அவளுக்கு அந்த ஸ்கூலுனாலே வெறுப்பாகவே இருக்குது. அதாவது மெக்கானிக்கல் டீச்சர்னால் ஹியூமன் இல்லை, அதாவது மனுஷன் இல்லை, அது ஒரு ரோபோ. அது என்ன பண்ணும், திருப்பி திருப்பி டெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்குது. அண்ட் ஷீ ஹேட் பீன் டூயிங் worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for the country inspector. மார்கி வந்து அவருடைய அந்த புவியியல் எக்ஸாமில் மோசத்துக்கு மேலே மோசமாக, ரொம்ப மோசமாக அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா. அவங்க அம்மா கூட ரொம்ப வருத்தமாக தலையை செஞ்சாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரி இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அழைப்பு விடுத்தாங்க. அதாவது கண்ட்ரி இன்ஸ்பெக்டர்னால் வட்டார மேற்பார்வையாளருக்கு அழைப்பு விடுத்தாங்க. He was a round little man with a red face and a whole box of tools with dials and wires. He smiled at her and gave her an apple, then took the teacher apart. அந்த வட்டார மேற்பார்வையாளர் வந்து உருண்டையான சிவந்த முகத்தை உடையவராக இருந்தார். சின்ன உருவமாக அவர் இருந்தார். அவர் கையில் பார்த்தோன்னா ஒரு டூல்ஸ் பாக்ஸ், அதாவது இந்த ஸ்பேனரு, ரெஞ்சு, ஸ்க்ரூ ட்ரைவர்லாம், கட்டிங் பிளேயர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டூல்ஸ் பாக்ஸும் நிறைய ஒயர்ஸும் அவர் கையில் இருந்தது. அவர் வந்து ஒரு ஆப்பிளை வந்து மார்கி கையில் கொடுத்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் இருக்க அந்த ரோபோவை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டார். மார்கி ஹேட் ஹோப்டு he wouldn't know how to put it together again, but he knew how all right, and after an hour or so, there it was again, large and black and ugly, with a big screen on which all the lessons were shown and the questions were asked. மார்க் என்ன நினச்சான்னா, அந்த ரோபோட்டை கழட்டிட்டு போயிட்டாங்கள்ல, மறுபடியும் இந்த கண்ட்ரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து அதை ஃபிட் பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சான். ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே, ஒரு மணி நேரத்துலேயே அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை மறுபடியும் செட் பண்ணி மறுபடியும் வந்து கொண்டாந்து வச்சுட்டார். அந்த அவளுக்கு வந்து அந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, நம்ம இப்போ பெரிய எல்இடி ஸ்க்ரீன் மாதிரிலாம் இருக்குல்ல,
அந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து மறுபடியும் அவரோட லெசன்ஸும் கொஸ்டின்ஸு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது அந்த ரோபோட்டை சரி பண்ணிட்டார் அவர். தட் வாஸ்ன்ட் ஸோ பேட். The part Margie hated most was the slot where she had to put homework and test papers. She always had to write them out in a punch code they made her learn when she was 6 years old, and the mechanical teacher calculated the mark in no time. அவர் ரொம்ப வெறுத்த பகுதி எதுனா அந்த ஹோம்ஒர்க்கையும் அந்த டெஸ்ட் பேப்பரையும் வைக்கிற அந்த ஸ்லாட். அதாவது நம்ம இந்த சிடிஸ் எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு துவாரம் இருக்கும். அதில் தான் அந்த ஹோம்ஒர்க் பேப்பர்ஸு எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் அவள் அங்கே தான் வைக்கணும். உடனே அது என்ன பண்ணிடும், கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். அது அதிக நேரமே எடுத்திருக்காது. இந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து 6 வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஹோம்ஒர்க் பேப்பர்ஸை இங்கே தான் வைக்கணும், இந்த டெஸ்ட் பேப்பர்ஸை இப்படி தான் வைக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பஞ்சிங் மாதிரி இருக்கும். அதாவது எது ரைட்டுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அந்த மெக்கானிக்கல் டீச்சர், அதாவது அந்த ரோபோட் வந்து உடனே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். The inspector had smiled after he was finished and patted Margie's head. அந்த ஆய்வாளர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய வேலையை முடித்த உடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டே மார்கியோட தலையை மெல்லமாக தட்டி கொடுத்துட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டார். He said to her mother, "It was not the little girl's fault, Mrs. Jones. I think the geography sector was agreed a little too quickly. Those things happen sometimes." அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, இது இந்த சின்ன பொண்ணோட மிஸ்டேக் இல்லைங்க மிஸ்ஸஸ் ஜோன்ஸ். இது வந்து இந்த புவியியல் பாடத்தில் அந்த 3வது பார்ட் வந்து கொஞ்சம் வேகமாக ப்ளே ஆகிற மாதிரி வச்சுட்டாங்க. இது மாதிரிலாம் சில சமயம் நடக்கும் அப்படி சொல்லி அவர் சொல்கிறார். I have slowed it up to an average 10-year level. Actually, the overall pattern of her progress is quite satisfactory. And he patted Margie's head again. நான் வந்து இதோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். அதாவது 10 வயசுக்கு உண்டான மாணவர்கள் படிக்கிற மாதிரி வேகத்தை குறைச்சி வச்சுருக்கேன். அதே நேரத்தில் அவளோட ஒட்டுமொத்த அதாவது ஓவரால் ப்ராக்ரஸ் அவருடைய திறமை எப்படி இருக்குன்னா திருப்தியாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மார்கியோட தலையை மெல்லமாக தட்டி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறார். Margie was disappointed. She had been hoping they would take the teacher away altogether. They had once taken Tommy's teacher away from nearly a month because the history sector had blanked out completely. மார்கி வந்து ஏமாந்து போயிட்டா. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதாவது அவங்களுடைய அந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரோபோட்டை தூக்கிட்டு கொண்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஒரு நாள் என்னாச்சுன்னா அவளோட ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறு பகுதி முழுசும் ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அந்த ரோபோட்டை தூக்கி எடுத்துகிட்டு போனாங்க. மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு குறைஞ்சது 1 மாதம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த டைமும் மறுபடியும் கொண்டு போவாங்கன்னு நினச்சேன், ஆனால் கொண்டு போகலை. அதனால் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சா. ஸோ she said to Tommy, "Why would anyone write about school?" Tommy looked at her with very superior eyes. "Because it's not our kind of our school. Stupid." அதாவது டாமி வந்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக மார்கியை பார்த்தா. ஏன்னா இது நம்மளோட ஸ்கூல் மாதிரி இல்லை, முட்டாள் அப்படி சொல்லி டாமி சொல்கிறான். "This is the old kind of school that they had hundreds and hundreds of years ago," he added, loftily pronouncing the word carefully. "Centuries ago." அதாவது இது நாம் இப்போ படிக்கிற மாதிரி ஸ்கூல் இல்லை, இது பழங்காலத்து ஸ்கூலு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி பழமையான ஸ்கூல்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் இருந்திருக்கு இங்கெல்லாம் அப்படி சொல்லி அவளுடைய வார்த்தைகளில் ஒரு ஃபோர்ஸான வார்த்தைகளில் டாமி சொல்கிறான். அதாவது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த ஸ்டோரியை இங்கே நிறுத்துகிறோம். அதாவது பார்ட் 1 இங்கே நிறுத்துகிறோம். பார்ட் 2 வந்து நாம் ஸ்கூலில் பார்க்கலாம். அதாவது ஸ்கூலை பற்றி தானே சொல்ல போகிறாங்க. அதை வந்து நமக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்கூலில் பார்க்கலாம். இல்லைன்னு வச்சுக்கவே மறுபடியும் இதே மாதிரி பார்ட் 2 வீடியோவை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். Thank you for watching. Thank you all of you.